ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, நானும் வாழ்க்கையில் உன்னை ஒவ்வொரு முறையும் காப்பாற்றிக் கொண்டேதான் இருக்கிறேன். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நேயம் தேவையே இல்லாமல் போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொண்டேதான் இருக்கிறார். நானும் காப்பாற்றி விடலாம் என்று உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் நானும் சுதாரிப்போடு இருந்து கொண்டு ஒவ்வொரு கட்டத்திலேயும் உன்னை பார்த்து பார்த்து நானும் ஒவ்வொரு இடத்திலும் வளர்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நீ தேவையே இல்லாத நபர்களை எல்லாம் உன் பக்கத்தில் வைத்திருக்கிறாய். தங்கமே, யாரை பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும், யாரை பக்கத்தில் வைத்திருக்க கூடாது, எந்த நபரை நம்ப வேண்டும், எந்த நபரை நம்பக்கூடாது என்பது இன்னமுமா உனக்கு புரியவில்லை? நான் யார் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள். உன்னுடைய அப்பா. உனக்கு எல்லாமாகவும் நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் முழு பொறுப்பாகவும் நான் இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, எது நடக்காவிட்டாலும் சரி, உனக்கு லாபமோ நஷ்டமோ என்றால் எனக்கு அதைவிட அதிகமான கவலைகள் இருக்கும். நீ சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், நீ கவலையோடு இருந்தால் நான் கவலையாக இருப்பேன். இதுதான் ஒரு பிள்ளைக்கு எந்த அளவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவு இந்த சாயாகிய நான் பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் நீ தேவையில்லாத சில நபர்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் வைத்திருக்கிறாய். சொல்லப்போனால் நண்பர்கள் என்று சில நபர்களிடம் பழகுகிறாய். அதாவது நண்பர்கள் என்றால் உன் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள், உன் எதிர்த்த வீட்டில் இருப்பவர்கள். இப்படிப்பட்ட நபர்களிடம் நீ பழகும் பொழுது உன்னுடைய சில குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்களையோ சந்தோஷங்களையோ நீ பகிரும் பொழுது அது கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீ இல்லாத பொழுது அதையே வைத்து அவர்கள் ஏதோ தேவையே இல்லாத விஷயங்களைப் போல பேசுகிறார்கள். இல்லை இல்லை, இவெல்லாம் பொய் சொல்கிறாள், இவள் நன்றாகத்தான் இருக்கிறாள், ஆனால் நம்மளிடம் எதற்காக இவள் இப்படியெல்லாம் சொல்கிறாள் என்று எப்பொழுதுமே நீ சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் பொய் என்றுதான் சொல்கிறார்கள். இது போன்று இருக்கும் சிலரிடம் நீ எந்த விஷயத்தையும் சொல்லாமல் இருப்பது மிக சிறந்ததாகும். புரிகிறதா? காலம் முழுவதும் எல்லோருக்கும் உண்மையாக இருக்கிறாய், ஆனால் உனக்கு யாரும் உண்மையாக இல்லை. நீ உன்னுடைய படிப்பு காலத்திலிருந்து அதற்கு பிறகு சொந்தக்காரர்கள் எல்லோரையும் பார்க்கும் பொழுது எல்லோரிடமும் நீ உண்மையாக இருந்தாய். ஆனால் யாருமே உனக்கு உண்மையாக இல்லை. நீ நினைக்கிறாய் நம் எல்லோருக்கும் உண்மையாக இருக்கிறோம். ஆனால் எதற்காக நமக்கு சிறு வயதிலிருந்து அப்பா அம்மா இவர்களை தவிர மீதி எல்லோரும் எதற்காக நமக்கு உண்மையாகவே இல்லை? நம்முடைய ஒரே ஒரு உண்மையாக இருந்தவர்கள் தாயும் தகப்பனும் தான். மற்றவர்கள் ஏன் யாரும் உண்மையாக இல்லை? பல ஏமாற்றத்தை எதற்காக கொடுத்தார்கள் என்று நீ எப்பொழுதுமே என்னிடம் கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருப்பாய். தங்கமான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்கிறதோ அது ஏதோ ஒரு நல்ல மாற்றத்திற்காகத்தான் இருக்கும். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்தது. சொல்லப்போனால் உண்மையே இல்லாத உறவுகள், உண்மையே இல்லாத தோழி தோழன் தெரிந்தவர்கள் யாருமே உண்மை இல்லை. நீ ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் போய் இவளுக்கு அப்படியெல்லாம் அல்ல, இவள் வீட்டில் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார், இவள் வீட்டில் நன்றாகத்தான் இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு ஒரு காலத்தில் உனக்கு எப்படி தெரியுமா தோன்றுகிறது? எது சொன்னாலும் பொய் தான் என்று சொல்லப் போகிறார்கள், ஏன் பேச வேண்டும் என்ற ஒரு கட்டத்திற்கே நீ வந்து விடுகிறாய். என்னுடைய தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் மற்றவரிடம் சொன்னால் அதற்கு 1000 சொல்வார்கள். நீ பேசும் பேச்சை உண்மை என்று சொல்வார்கள், சிலர் பேசும் பேச்சை பொய் என்று சொல்வார்கள். இவர்களையெல்லாம் நீ பார்த்து கொண்டே இருந்தால் உன்னால் நிம்மதியாக வாழ முடியுமா? யோசித்துப்பார். உன்னால் எப்பொழுது நிம்மதியாக வாழ முடியும்? யாருடைய பேச்சையும் கண்டுகொள்ளாமல் நீயாக இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் நீ ஒன்று தெரிந்து கொள், எப்பொழுதுமே
யாரையும் பார்த்து பயப்படாதே. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒரு விஷயத்தையும் வெளியில் நீ பகிராதே. நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் உன் குடும்பத்தோடு இரு. உன் குடும்பத்தில் அதிகமான ஒற்றுமையை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எந்த ஒரு பெண்ணையும் நம்பி, அதாவது இவள் போலியாகத்தான் இருக்கிறாள் என்று தெரிந்தும் எதற்காக அவரிடம் சொல்கிறாய்? இனிமேல் அவரிடமும் எதையுமே நீ சொல்லவே வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான உறவு உன் தாய், தகப்பன், அடுத்தது நீ வணங்கும் உன்னுடைய தெய்வம் மட்டும்தான். அதனால் ஏதாவது ஒரு கவலை என்றால், ஏதாவது ஒரு விஷயம் என்றால், உனக்கு பிடித்த 3 பேரில் யாராவது ஒரு நபரிடம் போய் சொல். நிச்சயமாக உனக்கு ஆறுதலான வார்த்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்திற்கான தேர்வும் கிடைக்கும். மற்றவரிடம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் போகும் பொழுது அதிகமான விமர்சனங்கள், அதிகமான தேவையில்லாத வார்த்தைகள் மட்டும்தான் வரும். அதனால்தான் நான் உனக்கு எப்பொழுதுமே ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். கண்மணியே, ஆசையாக நிறைய விஷயத்தை செய்வதற்காக நீ எப்பொழுதோ முடிவெடுத்து கொண்டு இருக்கிறாய். அந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் நான் உனக்கு துணை நிற்பேன். காலம் முழுவதும் உனக்கு நான் உண்மையாகவும் உறுதுணையாகவும் எல்லா நேரத்திலும் நான் எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்கும் எப்பொழுதும் நான் இருப்பேன். சில நிமிஷங்கள் நீ வாழும் பொழுது ஒரே ஒரு விஷயம் நினைக்கிறாய், எதற்கு வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையே வேண்டாம், இந்த வாழ்க்கையை விட்டு விடுவோமோ என்று நினைக்கிறாய். சில விஷயங்கள் தவறாக. ஆனால் அது போன்ற எண்ணங்களை எல்லாம் உன்னுடைய மனதில் நீ கொண்டு வராதே. எவ்வளவு பெரிய மோசமான இடத்தில் நீ இருந்தாலும் இந்த சாயாகிய நான் காப்பாற்றி கொண்டு வருவேன். தாயும் தந்தையுமாக இருந்து உன்னை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டு இருக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருந்து உனக்கான தேவைகளை அனைத்தையும் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். எப்பொழுதும் ஒன்றே ஒன்று ஞாபகம் மட்டும் வைத்துக்கொள். யாரும் இல்லை என்ற நினைப்புக்கு வந்துவிடாதே. உனக்காக ஒவ்வொரு நிமிஷத்திலும் நான் இருக்கிறேன். உன்னை வாழ வைக்கவும், உன்னை நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு உன்னை நல்லபடியாக அனுப்பி உன்னுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை நீ அடையவும் உண்மையாக நான் இருக்கும் பொழுது நீ எதையும் கண்டு அஞ்சவோ, எதையும் கண்டு பயப்படவோ நிச்சயமாக கூடாது. அப்படி நீ ஏதாவது நினைத்து பயந்தாயானால் இங்கு நான், அதாவது சாய் இல்லை என்று மட்டும்தான் அர்த்தம். புரிகிறதா? என் மீது நம்பிக்கை இருந்தால் அமைதியோடு, சந்தோஷத்தோடு, அமைதியாக எப்பொழுதும் மனதில் திருப்தியோடு இரு. உன்னுடைய வாழ்க்கையை நானே சரி செய்து உனக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் ஒரு நல்ல தோழனாகவும் நல்ல அப்பாவாகவும் எல்லா இடத்திலும் உனக்கு பாதுகாப்பு தரும் தெய்வமாகவும் நானே இருப்பேன். சரியா தங்கமே? எதையுமே உன்னுடைய மனதுக்குள் வைத்து 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 அழுது கொண்டு புலங்கிக் கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் இருக்காதே. நிம்மதியை மட்டும் மனதில் வைத்துக்கொள். எல்லா நிமிஷத்திலும் நான் உனக்கு இருப்பேன். உனக்கான நல்ல நேரத்தை நான் குறித்து விட்டேன். சீக்கிரமாக உனக்கான நல்ல நேரம் உன்னிடம் நிச்சயமாக வரும். நம்புங்கள். இந்த சாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை நம்புங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.